எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 14 இலங்கை மீனவர்களை கைது செய்த இந்தியா. யாழில் படகுடன் கரையொதுங்கிய 3 இந்திய மீனவர்கள். யாழ்ப்பாணத்தில் 8 மாடி மருத்துவ பீட கட்டிடம் திறந்து வைக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சஜித் பிரேமதாசவின் செய்தியாளர் சந்திப்புகளை செய்தியாக்க ஊடகம் ஒன்றுக்கு தடை. சர்வதேச குற்றவியல் விசாரணை தேவை கஜேந்திரன் எம்பி வலியுறுத்து. பொது வேட்பாளர் யோசனை தொடர்பில் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு சம்பந்தன் தெரிவித்துள்ள தகவல். யுத்தத்தில் இறந்தவர்கள் காணாமல் போனவர்கள் விடயத்தில் உணர்வுபூர்வமாக செயற்பட வேண்டும், அனைத்து சமூகங்களிடத்திலும் கரு சூரிய கோரிக்கை. ரஷ்ய போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் ஆராய விசேட தூதுக்குழு ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் தாரக பாலசூரிய. தமிழ் தலைமைகள் குறித்து அமெரிக்க தூதுவரின் நிலைப்பாடு ஸ்ரீதரன் தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 14 இலங்கை மீனவர்கள் இந்திய கரையோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 மீன்பிடி படகுகளில் வந்த 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் மாதகல் புளியந்தரை கடற்கரையில் படகுடன் 3 இந்திய மீனவர்கள் கரை ஒதுங்கியுள்ளனர். படகு பழுதா அல்லது என்ன நோக்கத்துக்காக மூவரும் கரை ஒதுங்கினார்கள் என்பதை விசாரணை செய்வதற்காக மூவரையும் இளவாலை போலீசார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்காக யாழ் நகரில் புதிதாக கட்டப்பட்ட 8 மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு 2 நாள் விஜயமாக வருகை தரும் ஜனாதிபதி இம்மாதம் 24ஆம் தேதி குறித்த கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்த கட்டிட தொகுதியில் 2 பெரிய தியேட்டர்கள், ஒரு சிறிய தியேட்டர், எண்டோஸ்கோபி மற்றும் மெமோகிராம், கருவுறுதல் பராமரிப்பு, ஜூரோடைனமிக் சேவைகள், கேட்போர் கூடம், முதுகலை மையம் மற்றும் மருத்துவ பணியாளர் அறை மற்றும் கற்பித்தல் வசதிகள் உள்ளன. இந்த கட்டிட தொகுதி 700 மில்லியன் ரூபாய் செலவில் கல்வி அமைச்சினால் நிதி ஒதுக்கீட்டுக்கமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை அதிகரிப்பால் செலவு அதிகரித்து கட்டிட தொகுதி இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதுடன் கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து பூர்த்தி செய்ய 130 மில்லியன் தேவை என கணக்கிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா நடாத்தும் எந்த செய்தியாளர் சந்திப்புகளையும் செய்தியாக்க இலங்கையின் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊடகம் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்திய சஜித் பிரேமதாசா இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதன்போது அந்த செய்தித்தாளை அவர் ஊடக கேலி கூத்து என விமர்சித்துள்ளார். நாட்டில் மதுபான அனுமதி பத்திரங்களை தடை செய்வது தொடர்பில் தாம் கூறிய கருத்தை குறித்த ஆங்கில நாளிதழ் வேண்டுமென்றே தவறாக கோடிட்டுள்ளது. பின்னர் இந்த செய்தி மாற்றப்பட்டுள்ளது, எனினும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார். தாம் பதவிக்கு வந்தால் மதுபான நிலைய அனுமதிகள் லஞ்சமாக வழங்கப்படுவதை ரத்து செய்வேன் என கூறியதை குறித்த நாளிதழ் நான் பதவிக்கு வந்தால் மதுபான விற்பனை நிலையங்கள் தடை செய்யப் போவதாக தவறாக கோடிட்டிருந்தது என சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தமது எந்த ஊடக சந்திப்புகளுக்கும் குறித்த ஆங்கில நாளிதழை தடை செய்வதாக சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். எனினும் தாம் எந்த அரசியல்வாதியின் தாளத்துக்கும் ஆடவில்லை என்று குறிப்பிட்டுள்ள சஜித்தினால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆங்கில செய்தித்தாள் மாறாக மக்களுக்கு துல்லியமான முறையில் தாம் சேவை செய்வதாக அவருக்கு நினைவுபடுத்தியுள்ளது. மேலும் ஐக்கிய மக்கள் முன்னணியின் செய்தியாளர் சந்திப்புகளில் இருந்து அவர் தடை செய்திருப்பது அவருக்கே இழப்பு என ஆங்கில இதழ் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்கி அரசாங்கம் சர்வதேசத்தை ஏமாற்றியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சர்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மூதூரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது கைது செய்யப்பட்டவர்களின் நிலை தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாதம் தமிழர்களுக்கு பலி சுமந்த மாதமாகும். தமிழர்களை 15 வருட காலமாக மாற்றி வரும் இந்த அரசு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பாக அவர்களை நினைவு கூற விடாமல் தடுத்துள்ளது. இந்த நிலையில் மூதூரில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் ICCPR தொடர்பான அறிக்கையை போலீசாரிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது. இது தொடர்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்து நீதிமன்றத்தில் வாதாடிய சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாஸ் மற்றும் முஸ்லிம் சட்டத்தரணிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கின்றேன்.
பொய்யான குற்றச்சாட்டை போலீசார் முன்வைத்து நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்று நீதிமன்றத்தை ஏமாற்றியுள்ளனர். தற்போது நீதிமன்றம் தடையை நீக்கியுள்ளது. முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது அவர்கள் உணவை ஆயுதமாக பயன்படுத்தி கஞ்சியை பச்சிளம் குழந்தைகளுக்கும் கொடுத்துள்ளனர். இது போன்ற உள ஆற்றுப்படுத்தல்களுக்காக இதனை நினைவு கூறுகின்றனர். தமிழர்கள் இந்த மாதத்தில் களியாட்டங்களை தவிர்த்து உணர்வுபூர்வமாக நினைவேந்தலில் ஈடுபடுகின்ற வலி சுமந்த மாதமாக காணப்படுகின்றது. உள்ளக பொறிமுறை மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒற்றையாட்சி முறையை நீக்கி சமஷ்டியை கொண்டு வர வேண்டும் என்பதுடன் தமிழ் தேச மக்கள் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உள்ளக சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்குக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசும் சேர்ந்து இணங்கிக் கொண்ட கடைசி விடயம். அதற்கு பாதிப்பு குந்தகம் ஏற்படுத்தும் விதத்திலான முடிவு எதையும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விசப்பரீட்சை ஊடாக செய்வதற்கு தமிழரசு கட்சியினர் இறங்கிவிடக் கூடாது என கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இன்று தமது கொழும்பு இல்லத்தில் சந்திக்க கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மூலம் இந்த செய்தியை தமது நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய சந்திப்பின் போது சம்பந்தன் தெரிவித்த விடயங்கள்: ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தின் ஆபத்து குறித்து தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி விளக்கியுள்ளேன். இது குறித்து மேலும் விவரமாக பேசுவதற்காக அவரை கொழும்புக்கு வரும்படி அழைத்திருந்தேன். கொழும்புக்கு வர இயலாமல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனால் அவருடன் மீண்டும் தொலைபேசியில் விவரமாக பேசவுள்ளேன். இந்த வாரத்தில் ஸ்ரீதரன் எம்பியும் என்னை வந்து சந்தித்தார். அவருக்கும் எல்லாவற்றையும் விளக்கியுள்ளேன். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது இட்ஸ் ஏ சில்லி ஐடியா, முட்டாள்தனமான யோசனை, பைத்தியக்காரத்தனமான திட்டமும் கூட. அது தமிழர்களின் எதிர்காலத்தை ஆபத்துக்குள் சிக்க வைக்கும் விஷப்பரீட்சை. தமிழர்களின் உரிமைக்கான போராட்டம் மிக நீண்டது. பல கஷ்டங்களை தாண்டி வந்துள்ளோம். ஒஸ்லோ அறிவிப்பு அதில் உச்சமானது. உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான தீர்வுக்கு அந்த அறிவிப்பு மூலம் இலங்கை அரசு இணங்கி வந்துள்ளது. அதற்கு குறைந்த எதுவும் இணங்கவும் ஏற்பாடுகள் நாம் போக முடியாது. இந்த நிலைப்பாட்டை சிதறடிக்கும் விதமான ஒரு விசப்பரீட்சைக்கு பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் தமிழினம் இணங்கவோ இறங்கவோ கூடாது. வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஒரு ஏற்பாடு உண்டு. இணைப்பை நிரந்தரமாக முன்னர் கிழக்கில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தி அனுமதி பெற வேண்டும் என்பதே அது. ஆனால் அது 19 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இணைப்பு நீடிக்கப்பட்டது. கிழக்கில் இடம்பெயர்ந்த மக்கள் அனைவரும் மீள குடியமர்த்தப்பட்ட பின்னரே அந்த தேர்தலை நடாத்த முடியும் என்ற ஏற்பாடும் அதில் உள்ளது. அப்படி அந்த ஏற்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இனி எப்போதும் அத்தகைய சர்வஜன வாக்கெடுப்பை நடாத்த முடியாது. வடக்கு கிழக்கு இணைப்பை வேடாந்தம் நீடிப்பதை தவிர என்றுள் எமக்குள் ஜே.ஆர். ஜெயவர்தன நொந்து கொண்டார். அந்த நேரத்தில் கிழக்கில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தவே இடம்பெயர்ந்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது. இப்போது வடகிழக்கில் இருந்து நாட்டுக்குள்ளும் வெளிநாடுகளுக்குள் பல லட்சம் தமிழர்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் பொது வாக்கெடுப்பு போன்ற விசப்பரீட்சையை நாம் கூறி அதில் இறங்குவது என்பது நம்மை நாமே அழிப்பதற்கு ஒப்பாகும். ஆகவே அத்தகைய திட்டத்துக்கு தமிழரசு கட்சி இடம் கொடுக்க கூடாது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் அவசரப்பட தேவையில்லை. ஆகவே அத்தகைய திட்டத்துக்கு தமிழரசு கட்சி இடம் கொடுக்க கூடாது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் முதலில் பிரதான தென்னிலங்கை கட்சிகளின் வேட்பாளர்களின் தெளிவான நிலைப்பாடு அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபன அடிப்படையில் வெளியான பின்னர் அவற்றை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடி பின்னர் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இதற்கு முன்னர் அவசரப்பட தேவையில்லை. இதை என்னுடைய செய்தியாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கூறுங்கள். இந்த விடயத்தை ஏற்கனவே மாவை சேனாதிராஜாவுக்கும் ஸ்ரீதரனுக்கும் நான் விளக்கியுள்ளேன். மாவையுடன் திரும்பவும் பேசுவேன் என சம்பந்தன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை கைது செய்வது பொறுப்பு கூறலுக்கும் நீதியில் நிலைநாட்டுவதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் பாரிய பின்னடைவாகும் என யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை கைது செய்தல் தடை ஏற்படுத்துவது தொடர்பாக யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் 3 தசாப்தங்களுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு போரின் ஒரு முக்கிய குறியீடுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து சாவிலிருந்து தப்பியவர்கள் சிலர் இன்னமும் நம் மத்தியில் வாழ்கிறார்கள். அவர்களது துயர அனுபவம் வருங்கால சமுதாயத்தினருக்கு விளக்கி பகிரப்பட வேண்டியதொன்று. அரசாங்க புள்ளி விவரங்களின்படி முள்ளிவாய்க்கால் பகுதி ஒரு குறுகிய நிலப்பரப்பில்
பாதுகாப்பு வலயம் என்று அரசால் பிரகடனப்படுத்தப்பட்ட அப்போதைய அரச புள்ளி விவரத்தின்படி மிக நெருக்கமான முறையில் முற்றுகைக்குள்ளாகியிருந்த மக்களின் எண்ணிக்கை 270,000 பேர். பல்வேறு பொருளாதார தடைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. சர்வதேச மன்னிப்பு சபை இலங்கையில் இடம்பெற்று வரும் சிறுபான்மையினருக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை துவக்கத்தில் இருந்தே சுட்டிக்காட்டி வருவது நாம் அறிந்தது. இவ்வாரத்தில் இந்த சபையின் செயலாளர் அக்னஸ் கலமாட் இலங்கை வந்து குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் பங்கெடுப்பதை நாம் வரவேற்கின்றோம். சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் நிகழ்வுகளை தடுப்பது, கஞ்சி காட்சி பரிமாறியவர்களை கைது செய்வதும் தடுத்து வைப்பதும் பொறுப்பு கூறலுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிலைத்த சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கும் பாரிய பின்னடைவாகும் என்பதை யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு வலியுறுத்துகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் இறந்தவர்கள், காணாமல் போனவர்கள் விடயத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டியுள்ளது என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். யுத்த காலகட்டத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன இலங்கை பிரஜைகளை நினைவு கூர்ந்து மூதூரில் கஞ்சி வழங்குவதற்கு செய்திருந்த ஏற்பாடுகளுக்கு அரசு அதிகாரிகள் எதிர்வினை ஆற்றியிருப்பது தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம். நமக்கு நெருக்கமானவர்களின் மரணம் மற்றும் காணாமல் போனவர்கள் பற்றி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இருக்கும் மனவேதனையை நாம் ஒரு சமூகம் என்ற வகையில் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த நாட்டை இருண்ட யுகத்துக்குள் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தினரது பொறுப்பாகும். அதற்கமைய அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமூகமும் இதுபோன்ற சூழ்நிலைகளின் போது நாட்டின் பொது நலனை முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எமது நாட்டை மீண்டும் இருளில் தள்ளுவதற்கு அது காரணமாக அமையக்கூடும். ஆகையால் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் என்ற வகையில் நாம் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு துப்பாக்கி சம்பவங்களினால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன அனைவரையும் எண்ணி மிகுந்த மனவேதனை அடைகின்றோம். மீண்டும் இதுபோன்ற சூழல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அவர்கள் அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு அனைத்து தரப்புகளிடத்திலும் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்பு பட்டிருக்கும் இலங்கையர்கள் குறித்து ஆராய்வதற்காக விசேட தூதுக்குழு ஒன்றை ரஷ்யாவுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். இதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முன்னாள் ரஷ்யாவின் தூதுவர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று உடனடியாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது வெளிவிவகார அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கெடுத்திருக்கும் இலங்கையர்களின் கணக்கெடுப்பை நடாத்தி வருகின்றனர். சுற்றுலா விசாவில் இலங்கையர்கள் சிலர் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் முப்படைகளிலிருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள். ரஷ்யாவுக்கு எத்தனை பேர் சென்றிருக்கிறார்கள் என்ற கேள்விதான் தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி ரஷ்யாவில் 600 தொடக்கம் 800 வரையிலானவர்கள் அல்லது அதற்கு அதிகமானவர்கள் சென்றிருக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தமிழ் தலைமைகள் பிளவுபடாத சமூகமாக ஒன்றிணைய வேண்டுமென அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய சந்திப்பு தொடர்பில் அவர் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த தமிழ் கட்சிகள் பிளவுபட்டு இருக்கின்றன. அதேபோல் தமிழரசு கட்சிக்குள்ளும் நீதிமன்ற வழக்கு காணப்படுகிறது. இவ்வாறு தமிழ் கட்சிகள் பிளவுபடாது ஒன்றிணையும் போதே பலமாக முடியும் என அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் போலீசார் பொதுமக்களை கைது செய்யும் விடயங்கள் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.